எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோடு 25ல் போன என்ன பரசுராமர் வந்து அம்மா தலையை மாற்றிடுறான்ற வரைக்கும் பார்த்தோம். அப்போ அம்மா தலையை வெட்டிடுறார். ஜமதக்னி மின் அம்மா தலை மாறி போய் மாறிடுறது. அதனால மாரியம்மனும் ஜமதக்னி மின் ஒரு போய் எப்படி கிடைச்சான்றது தெரிஞ்சு போச்சு. அது தெரியுது இல்லையா? இது எப்படியே இருக்கட்டும். இந்த இந்த நேரத்தில் இந்த ஜமதக்னி முனிவரை பார்க்கறதுக்கு காத்த வீரியார்ஜுனன் ஒரு ராஜா, 1000 கைகள் படைச்சவன். சாதாரண ஆள் இல்லை, 1000 கைகள் படித்தவன். மகா தவசக்தி படித்தவன். அவன் வந்து அவ்வளோ சாதாரண ஆள் இல்லை, மிகப்பெரிய ராஜா, சக்கரவர்த்தி. நம்ம பார்க்குறது எல்லாமே எத்தனையோ ராஜாக்கள் இருந்திருக்கா. நம்ம பார்க்குறது எல்லாமே முக்கியமான ராஜாக்களை மட்டும்தான் பார்த்துன்னு வரோம். முக்கியமான ரிஷிகள், முக்கியமான மனுஷன் வரைக்கும் தான் நம்ம மகாபாரதத்தில் பார்த்துன்னு வரோம். இந்த பாட்டில் சம்மந்தப்பட்ட மனுஷன் வரைக்கும் தான். சம்மந்தப்படாத கோடானு கோடி பேர் இருக்கா, எவ்வளோ பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் இருக்கா. அவளையும் நம்ம சொல்ல, எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியமான அதி பலசாலியாகவும் இருந்து இந்த கதையில் சம்மந்தப்பட்ட வாழை இருக்கிற வாழை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். இந்த காத்த வீரியார்ஜுனன் ஒரு மிகப்பெரிய ராஜா. இந்த காத்த வீரியார்ஜுனன் யாருன்னா, அவன் வந்து ஒரு ராஜா. அவன் என்ன பண்ணுறான், அவன் இந்த ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆண்டுன்னு வரான். அவன் அங்கே வந்து ஒரு தடவை காட்டுக்கு வரான். காட்டில் வந்து அவன் வழி தெரியாத மாறிடுறான். இவன் வந்து தத்தாத்திரேயரோட சிஷ்யன், ஞாபகம் வச்சுக்கோ. தத்தாத்திரேயரோட சிஷ்யன் காத்த வீரியார்ஜுனன். அவன் என்ன பண்ணுறான், தத்தாத்திரேயர் எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்துருப்பார் அவருக்கு. 1000 கைகள் அவருக்கு. 1000 கைகளில் இவன் வந்து ராவணன் 1000 கைகளால் கட்டி கொண்டு வச்சு 1000 கைகளால் அப்படியே சிலந்தி பூச்சியை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டானா ராவணனை. ராவணனால முண்டவே முடியலையா, அப்படியே தூக்கின்னு வந்துட்டானோ இங்கே. அதுக்கப்புறம் ராவணன் வந்து கெஞ்சி கூத்தாடி நட்பு ஆக்கிட்டு அவனை, இந்த ராவணன் எப்பயுமே இந்த சண்டை போடுறதுல ஒரு 2 பேர்கிட்ட தான் தோத்துருக்கான். இவர்கிட்ட தோத்துருக்கான், வாலிகிட்ட தோத்துருக்கான். வாலிகிட்ட இவன் 2 பேர்கிட்ட தோத்த உடனே இவன் 2 பேரும் நண்பர்கள் ஆக்கின்னு விடுறான். ஆமாம், அது ஒரு டெக்னிக். அது அவனோட டெக்னிக். அது அவனும் பெரிய ராஜா தான். ராவணன் மாதிரி ஒரு ஆள் நமக்கு ஒரு பெரிய ராஜா, ஒரு வீராதி வீரன் இருக்க மாட்டா. ஆனால் அவனும் கூட இவா 2 காத்த வீரியார்ஜுனன் ஒன்றும் பண்ண முடியல. காத்த வீரியார்ஜுனன்கிட்ட மாட்டின்னு விடுறான். காத்த வீரியார்ஜுனன் எப்படியாப்பட்ட எதிர்ப்பையும் எடுத்துட்டு போய் சண்டை போடக்கூடியவன். அவன் என்ன பண்ணுறான், பசி தாகத்தில் ஒரு தான் காட்டில் வந்து மாட்டின்னு விடுறான். மாட்டின்னு விடுறப்ப இந்த ஜமதக்னி முனிவர்கிட்ட வந்து எங்கள் படையெல்லாம் வந்துருக்கு, இது மாதிரி அதே மாதிரி கேட்குறான். அது மாதிரி நாங்கள்லாம் ரொம்ப இதில் இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றது கொடுக்கணும்னு கேட்ட உடனே இவர் என்ன பண்ணுவார், இந்த காமதேவனோட பொண்ணு சொன்னேன், காமதேவனுடைய 2 கண்ணுக்குட்டி சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து நந்தினி, அது வசிஷ்டர்கிட்ட இருந்தது. அது நம்ம அந்த பிரபாசன் கதையில் பார்த்தோம். பீஷ்மரோட கதையை பார்க்கும்போது அஷ்டவசுக்கள் வந்து இது பண்ணுது. அதே மாதிரி இந்த காத்த வீரியார்ஜுனன் என்ன பண்ணுறான், இவர் வந்து அந்த பண்ண இவர்கிட்ட ஒரு பசு இருக்குது. ஜமதக்னி முனிவர்கிட்ட சுரபின்னு அதனோட இன்னொரு பொண்ணு, இன்னொரு கண்ணுக்குட்டி, அந்த காமதேவோட இன்னொரு கண்ணுக்குட்டி. அந்த கண்ணுக்குட்டி இவர் வச்சுருக்காரு. இந்த சுரபி கிட்ட போய் சொல்கிறேன். சுரபி உடனே எல்லாருக்கும் தண்ணி கொடுக்குறது, எல்லா வேண்டிய இதெல்லாம் கொடுக்குறது. கொடுத்த உடனே இவனுக்கு மனசில் கெட்டான வந்துடும், எனக்கு அந்த பசுவை கொடு அப்படின்னு இவர்கிட்ட கேட்பான். இந்த ஜமதக்னி முனிவர்கிட்ட. ஜமதக்னி முனிவர் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, அது மாதிரிலாம் இப்போ வேலையை பார்த்துன்னு போ, நீ கேட்டது என்னவோ, நீ கேட்டது கிடச்சிருது இல்லையா, அதோட போயிட்டாரு, நீ இதெல்லாம் கேட்காத, இந்த வேலையை வச்சுக்காத திட்டி அனுப்பிச்சுடுவார் அவனை. அவன் என்ன பண்ணுவான், போவான். போயிட்டு ராத்திரி வந்து சைலண்டாக அந்த பசுவை கைட்டி ஓட்டின்னு போயிடுவான். கொண்டு போயிடுவோன்னா காத்தால பொழுது வச்சு பார்த்தா அந்த சுரபியை காணும். காத்தால சுரபியை காணுன்னு ஒன்று ஜமதக்னி முனிவர் தேடுவார். தேடும்போது பசங்க அப்புறம் என்னென்னு கேட்பார், மாதிரி சுரபி பசு இருந்தது காணும் அப்படின்னுவார். ஞான திருஷ்டியால் பார்ப்பார். பார்த்துட்டு நேற்றுக்கு காத்த வீரியார்ஜுனன் தான் வந்து கேட்டான். அவன் தான் கேட்டான், அந்த ராஜா தான் கொள்ளையடிச்சுன்னு போயிட்டான், அவங்ககிட்ட தான் இருக்குது பசு அப்படின்றார். சொன்ன உடனே என்ன பண்ணுறார், இந்த காத்த வீரியார்ஜுனன் வந்து எடுத்துன்னு போயிட்டான்னு தெரிஞ்சவொடனே ஜமதக்னி முனிவருக்கு சொல்கிறாரு பரசுராமர்கிட்ட. பரசுராமர்கிட்ட சொன்ன உடனே பரசுராமருக்கு வருது ஆத்திரம். அந்த அந்த கையில் கோடலி இருக்கு பாருங்க, பரசு அதான் பரசுன்னா கோடலின்னு பேர். அதனால தான் அவருக்கு பரசுராமர்னு பேர். ராமபத்ரன் பேர் வந்து ராமர்ன்ற பேரும், இதில் பரசு கையில் வச்சுருக்க, பரசுன்ற அந்த கோடலியை கையில் வச்சுருக்கிறதுனால பரசுராமர்னு பேர். இந்த பரசுவே ஜமதக்னி முனிவர் வந்து பயங்கர தவம் பண்ணி ஈஸ்வரன் கொடுத்தது, பரமசிவன் அவர் கொடுத்தது. அந்த பரசு தான் இவர் வந்து இவர் கொடுத்துட்டார், பரசுராமர் கொடுத்துட்டார். அந்த கோடாலியை தான் கொடுத்துட்டார். அந்த கோடாலி எடுத்துன்னு போகிறார். போய் காத்த வீரியார்ஜுனன் நேராக நிற்க வச்சு தலையை வெட்டிடுறார். காத்த வீரியார்ஜுனன் அவனோட அந்த பந்தங்கள்லாம் இவர்கிட்ட பலிக்கல.
இவர் பரசுராமர்கிட்ட இருந்து ஏகப்பட்ட இது கத்துட்டவர். நிறைய ஜமதக்னி முனிவர்கிட்ட நிறைய வித்தினவர். பயங்கர வில்லாளி, சூராதி சூரன் எல்லாத்தையும் கத்துட்டவர். எல்லா வித்தைகளும் தெரிஞ்சவர் பரசுராமர். போய் கார்த்தவீரியாஜன் தலையை வெட்டிட்டு அந்த பசுவை கொண்டுறார். பசுவை கொண்டு இங்க கட்டிடுறார். பசுவை கொண்டு கட்டினவுடனே இந்த கார்த்தவீரியாஜனுக்கு 1000 பிள்ளைகள். ஞாபகம் வச்சுக்கோ, இந்த கார்த்தவீரியாஜனுக்கு 1000 பிள்ளைகள். இந்த 1000 பிள்ளைகளை அப்பாவை வந்து வெட்டிட்டு போயிட்டாருன்னு எப்பயுமே ரீட்டாலி பண்றது வந்து ஒரு சமரசம் ஏற்படாது. ரீட்டாலி பண்றது ஒரு தீர்வு இல்லாத விஷயம். ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் பாரதத்தில் நம்மளுக்கு கிடைக்கிற இதெல்லாம் ஒரு நம்மளுக்கு ஒரு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். இதெல்லாம் தர்ம நியாயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நமக்கெல்லாம் ஒரு அட்வைஸ். இதெல்லாம் ரீட்டாலி பண்ணதுனால உங்களுக்கு அது வந்து அதுக்கு தீர்வு இல்லை. டேலி பண்றது அதுக்கு ரீட்டாலி பண்றது தீர்வு இல்லை. இவர் போய் அவன் தலையை வெட்டு வந்துடுறாரு இல்லையா, அந்த பசுவை கொண்டு போனது. அதை ரீட்டாலி பண்ண அது இதை டேலி பண்ணுறதுக்காக இப்போ அதை பண்ணுறாரு. ரீட்டாலி பண்ணுறதுக்கு அவங்க 1000 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க அடுத்து ஒரு 4-5 நாள் கழிச்சு ராத்திரி வந்து ஜமதக்னி முனிவரை கொண்டுட்டு போயிடுவாங்க. தலையை சீவிட்டு போயிடுவாங்க. ஜமதக்னி முனிவர் அப்படியே நிஷ்டையில் உட்காந்துருவார். ராத்திரியில் தூங்கும்போது கொண்டு வச்சுருவார். அவருக்கு தெரியுது நம்ம காலம் முடியறது, நம்ம மேலே நாள் முடியறது, அதனால பண்ணுறான்றதெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் தெரிஞ்சு அது போயிடுறார், செத்து போயிடுறார். செத்து போயிட உடனே மறுநாள் காத்தால பரசுராமர் வந்து பார்க்குறாரு, அப்பா தலை தனியாக கிடக்கு. அப்பா தலை தனியாக கிடந்தா கூட அப்பா தலை பேசும். இது வந்து இந்த இது இவ்வளோதான் என்னோட காலம், எனக்கு இப்படி முடிவுன்னு இருக்கு, எனக்கு தெரியும், அதனால தான் எனக்கு முடிவு முடிஞ்சுட்டு பரசுராமர் ஆத்திரத்தில் கிளம்புவார். இந்த 1000 பேரை என்ன பண்ணுறேன் பாருன்னு ஒரு ஜமதக்னி முனிவை தடுப்பார். பண்ணாத, அவர் தலை இருக்கு இல்லையா, உயிர் தலை தனியா இருக்கு, உடம்பு தனியா இருக்கு, தலை பேசும், நீ போகாத. அப்பதான் அவர் சொல்லுவார், டேலி பண்றது ரீடேலி பண்றதெல்லாம் வந்து தீர்வு தராது. தீர்வு வேணும்னா யாராவது ஒருத்தர் சகிப்புத்தன்மையோட போகணும், சகிச்சுன்னு தான் போகணும்னு. ஆனா இவர் கேட்க மாட்டார். பரசுராமர் சின்ன பையன், ரொம்ப மூர்க்கத்தனமான ஒரு வெறி கொண்ட ஆளு. இவர் என்ன பண்றாரு, அவர் அதே மாதிரி இவர் வந்து தவம் இருந்து சிவன்கிட்ட ஒரு தரிசு வாங்குறாரு. பரசுராமர் வந்து பயங்கர தவம் பண்ணி சிவன்கிட்ட ஒரு தரிசு வாங்குறாரு. சிவன் ஒரு தரிசு கொடுத்துருவார். சிவன் கொடுத்த கோடாலியும் இருக்கும், சிவன் கொடுத்த தரிசு ஒரு கையில இருக்கும். இவர் போறார் நேரா போய் இவரோட அந்த கோடாலியால துவம்சம் பண்ணிடுறாரு. அந்த 1000 பேரையும் 1000 பிள்ளைகளையும் கொண்டு வருவார். அப்போ கூட இவருக்கு அது தெரியல. இந்த ராஜான்ற அந்த அந்த இதில் தானே அவங்க வந்து அந்த பசுவை கொண்டு போனான். நம்ம போய் வெட்டிட்டு வந்தோம் எல்லாம் அந்த ராஜான்ற அந்த திமிரில் தானே. இந்த அரசர்களே சத்திரிய வம்சத்தையே நான் ஒழிப்பேன், 21 தலைமுறைக்கு சத்திரிய வம்சம் வரக்கூடாது, நான் வாழையில 21 வம்சத்துக்கு காலி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு கிளம்பி எல்லாம் ஒவ்வொரு நாடா போய் ராஜாக்களை வந்து நீ சத்திரியனா பார்த்து அவன் தலையை வெட்டு வந்துடுது. இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தார். சத்திரியனை கண்டாக அவருக்கு, சத்திரியனை கண்டா பிடிக்காது. சத்திரியன் அவருக்கு அந்த அப்பாவை கொண்டதுனால ஜமதக்னி முனிவரை வந்து இந்த கார்த்தவீரியாஜன் அந்த அந்த கார்த்தவீரியாஜனோட பசங்க கொண்டதுனால இவருக்கு வந்து அதை ஏற்றுக்கவே முடியல. அந்த 1000 பசங்களுக்கு சேர்த்து வந்து அப்பாவை கொண்டதுன்றதுனால இந்த சத்திரிய வம்சத்தையே கூண்டோட அழிப்பன்ட்டு ஒவ்வொரு ராஜாவை தேடி போய் கொள்றாரு. தேடி போறாரு, ஊரா போய் கொள்றாரு, கொண்டுட்டு வர்றார். இது மாதிரி கொண்டு அவர் இதுதான் பண்றார். இவரோட கர்வத்தை தான் அந்த ராமர் நடக்கிறதா நம்ம பார்த்தோம் இல்லையா. இவர் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இந்த பரசுராமர் இருக்கார் இல்லையா, இவர்கிட்ட தான் இவெல்லாம் இந்த சத்திரியர்கள், இவர் சத்திரியர்னா கூட பீஷ்மர் வந்து சத்திரியரா இருந்தா கூட பரசுராமர் அவர் கத்து தர்றாரு. என்ன சொல்லி கத்து தர்றாருன்னா, இவர் சொல்லுவார், நான் ஆட்சியை ஏற மாட்டேன், நான் அரசன் கிடையாது, நான் அரசனே ஆக மாட்டேங்கிறத சொல்றாரு அவர்கிட்ட. நான் இது மாதிரி ஒரு சபதம் எடுத்துட்டு இருக்கேன், அதனால நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் அரசன் வெளியே ஏற மாட்டேன், நான் அரசன் இல்லைன்ற சொல்றாரு. சொன்ன அப்புறம் தான் பரசுராமர் அவருக்கு விஜயம் கத்துறாரு. பரசுராமர் எல்லா விதையும் கத்துறாரு. பரசுராமருக்கு தெரியாத வித்தியே கிடையாது. பரசுராமர்கிட்ட யாரும் சண்டை போட்டு ஜெயிக்கவும் முடியாது. அவர்கிட்ட வந்து இவர் என்ன பண்றார், இந்த பரசுராமர் வந்து அவர்கிட்ட போய் கத்துக்கிறார் பீஷ்மர். அவர்கிட்ட தன்னுடைய இதெல்லாம் கத்துக்கிறார், வித்தைகளை எல்லாம் கத்துக்கிறார். பரசுராமர் தான் இவருக்கு, இது பீஷ்மருக்கு வந்து அவர் தான் குரு. இவர் பீஷ்மரோடது என்னன்னா இந்த இதை காப்பாத்துறது தான். இது இருக்கட்டும், ஜமதக்னி முனிவரோட கதை, அவரோட பிரிவு, அவரோட முன்னாடி ஹிஸ்டரி ஒன்று இருக்கு. அது ஏன் அவர் அப்படி பிறந்தாருன்றதை அதை நான் வந்து அடுத்த எபிசோட்ல சொல்றேன். ஏன்னா இந்த எபிசோட்ல நம்ம சொன்னோம்னா அது போறாது, பாதியில் இருக்கும், பாதியில் இருக்க வேண்டாம். அடுத்த எபிசோடு பூரா அந்த கதையை வச்சுக்கலாம். இவர் என்ன பண்றார், பரசுராமர்கிட்ட எல்லா வித்தையும் கத்துக்கிறார், பெரிய ராஜாவாயிடுறார்.
சந்தனு மகாராஜா அந்த சத்தியவதியை கல்யாணம் பண்ணிக்கிறார் இல்லையா? சத்தியவதியை கல்யாணம் பண்ணி அவளுக்கு 2 பிள்ளைகள், விசித்திரவதின்னு ஒரு பிள்ளை, 2 பிள்ளைகள். சித்ராங்கதன் ஒருத்தன். இந்த சித்ராங்கதன் இருக்கா இல்லையா, அவன் ஒழுங்கா வளரல. அவன் வந்து ரொம்ப கேலி கூத்தும் கிண்டலும் ஒரு மாதிரி நம்ம சில குழந்தைகள் இருக்கு பற்றியா அகத்தையெல்லாம் அது மாதிரி ஆடுது. அது மாதிரி ஒரு ஒழுங்கு இல்லாத இருக்கான். ஒரு நாள் மாடியில் நின்றுட்டு என்ன பண்ணுறான், உப்பரிகையில் நின்றுட்டு பார்க்குறான். பார்க்கும்போது அங்கே ஒரு கந்தர்வன் போயிட்டு இருப்பான் விடிய காத்தால. போயிட்டு போது அவனை பார்த்து கிண்டல் பண்ணுவான். அந்த கந்தர்வன் பேரும் சித்ராங்கதன் தான். அந்த கந்தர்வன் போறானே மேல, அவன் பேரும் சித்ராங்கதன் தான். அவன் என்ன பண்றான், இது மாதிரி 2-3 இடத்துல வந்துருக்கு பாருங்க. ஒரு இடத்துல வந்து அந்த ஜகத்கார் வந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் ஒரே பேரு. இதுல சித்ராங்கதன், அந்த சித்ராங்கதன் தான் அவன் பேரும். அவன் என்ன பண்றான், அவன் மேல போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போது இவர் என்னமோ சொல்றாரு. அதுக்கு இவன் வந்து அவரை வந்து கிண்டல் பண்றான் கீழே இருந்து. இந்த சித்ராங்கதன் கிண்டல் பண்ண உடனே அந்த கந்தர்வர்களுக்கு விடிய காத்தாலே அவளுக்கு பவர் ஜாஸ்தியா இருக்கும். பாக்குறாரு. பார்த்த உடனே அங்கேருந்து எடுத்து ஒரு அம்பை பத்திரம் பண்ணி ஜெபிச்சு ஒரு அம்பை எடுத்து அந்த சித்ராங்கதன் மேலே விட்டு போயிட்டே இருக்காரு. சித்ராங்கதன் மேலே அந்த அம்பு பாஞ்சு அவன் விழுந்து செத்து போயிடான். அந்த அம்பு கொண்டு விடுறது அவனை. சித்ராங்கதன் செத்து போயிடான். இப்போ இருக்கிறது விசித்திர வீரியன் ஒரு புள்ள தான். விசித்திர வீரியன் இருக்கான். இந்த மீன் டைம்ல பீஷ்மர் அங்கே இல்லை. பீஷ்மர் அங்கே இருந்திருந்தா இதை விட்டுருக்க மாட்டார். பீஷ்மர் என்ன பண்ணுவார், இவன் கல்யாணத்துக்கு பொண்களை கொண்டு வரணுன்றதுக்காக அவர் வந்து காசி தேசத்துக்கு போயிருப்பார். காசி தேசத்து ராஜா என்ன பண்ணுவான், அவனோட பொண்ணு அம்பிகை, அம்பாலிகன் 3 பேர், 3 பேருக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பார். இந்த விசித்திர வீரியனுக்கு சித்ராங்கதனுக்கு கல்யாணம் பண்ணணுன்ற அந்த மைண்டில் வர அவர் என்ன பண்ணுவார், அவளுக்கு பொண்ணு தேடணுமே, பொண்ணு கேட்கறதுக்காக போகணுன்றதுக்கு போயிட்டு இருப்பார். அவர் அங்கே போவார். அவர் அங்கே போய் என்ன பண்ணுவார், தேடுவார். எல்லா பொண்ணெல்லாம் தேடி பார்த்து கடைசியில் இந்த 3 பொண்ணு சுயம்பரம், அது சுயம்பரத்துக்கு வச்சுருப்பார். சுயம்பரத்துக்கு வச்சுருக்கும்போது இவர் பரசரம் அவர் போய் அங்கே குதிப்பார். அங்கே குதிச்சு இவரை பார்த்த உடனே எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. இவர் என்ன வயசு, இவர் என்ன ஒரு சம்மதம் எடுத்துட்டு இருக்கார், இவர் வந்து இந்த இதுக்கு வந்திருக்காரு. 3 பேரும் ரொம்ப அழகாக இருப்பாள். 3 பேரையும் வந்து விருப்பம் பண்ணோடனே இவன் வந்து இந்த சுயம்பரத்துக்கு வந்திருக்கான்னு நேராக போவார். சுயம்பரத்து ராஜாவில் யாரும் அந்த எல்லாரும் ஏற்பாடாகும். சுயம்பரத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருப்பார். பண்ணிருக்கும்போது இவர் போய் அந்த காசி ராஜா கிட்ட கேட்பார், பொண்கள் 3 பேரையும் என் பொண்ணு, என் பிள்ளை இருக்கான், 2 பேர் இருக்காங்க, என்னோட தம்பிகள், அந்த 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும், அனுப்புன்னுவார். அவன் காசி ராஜா, நான் இது சுயம்பரத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், எல்லா ராஜாக்களும் வந்திருக்கா, இந்த நேரத்தில் நான் வந்து, ஏன்னா எல்லாருமே பீஷ்மரை கண்டா பயப்படுவா. பீஷ்மர் ஒருத்தர் வந்து எல்லாரையும் ஈஸியாக ஜெயிச்சுடுவார், தெரியும் அவருக்கு. அதனால நான் என்ன பண்ண முடியும் இந்த நேரத்தில் அப்படின்னுவோம். நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஜெயிப்பான். எல்லாரையும் ஜெயிப்பார். இந்த பீஷ்மர் வந்து அத்தனை பேரையும் அந்த வந்து 56 தேசத்து ராஜாக்கள் வந்திருப்பாள். எல்லாரும் இவரை கண்ட உடனே துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுவா. எதிர்த்து நின்று 1-2 ராஜாக்களும் அடி வாங்கிட்டு ஓடி போயிடுவா. இந்த காசி ராஜா ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படியே இருப்பான். 3 பெண்களையும் கொண்டு வீட்டுக்கு வந்து தேர்ல ஏற்றுவார். ஏற்றிட்டு வந்துட்டே இருப்பார். வந்துட்டு இருக்கும்போது என்னன்னா, இந்த சால்வ தேசத்து ராஜா ஒருத்தன் சால்வன், அவன் என்ன பண்ணுவான், அவன் எதிர்ப்பான். அவன் பீஷ்மரை எதிர்ப்பான். பீஷ்மரை எடுத்து இது மாதிரி சண்டை போடுறது. அவன் என்னன்னா, முதல்ல அந்த அம்பிகை, இந்த 3 பேர் இருக்கா, அம்பிகை, அம்பாலிகைன்னு காசி தேசத்து ராஜா 3 அவனோட பொண்ணு 3 பேர். இவன் 3 பேர்ல வந்து அந்த அம்பை வந்து இந்த சால்வ தேசத்து ராஜா சால்வனை விரும்புவான். அதனால அவன் என்ன பண்ணுவான், தான் ஒய்ஃபை கடத்தின்னு போறான்றத முடியாம அந்த சுயம்பரம் நடந்திருந்தா அவனுக்கு மாலை போட்டுருப்பா. அது நடக்காம போயிட்டதுனால அவளை தூக்கின்னு போறதுனால வருவான், எடுத்துட்டு வருவார். அவன் வந்து சண்டை போடுவான். அவன் வந்து சண்டை போடும்போது பீஷ்மர் எவ்வளவோ சொல்லி பார்ப்பார் அவங்ககிட்ட, நீ போயிடுன்னு. ஆனால் தான் விரும்புகிறேன்ற வார்த்தையை சொல்ல மாட்டான். தான் போய் எடுத்து சண்டை போட்டுட்டே நின்றுப்பான். நின்று இருக்கும்போது அவனை ஒரு அம்பு விடுவார். உடனே அவனை உடம்பெல்லாம் கட்டிக்கிட்டு தூக்கி உடம்பு விடுவா, ரத்தம் விளையாடாக்கி தூக்கி கொண்டு போய் ஒரு மூலையில் தள்ளிட்ட உடனே இவர் பாட்டுக்கு தேரை ஓட்டின்னு வந்துடுவார். இங்கே வீட்டுக்கு இங்கே வந்த உடனே என்ன பண்ணுறார், 3 பொண்களையும் கொண்ட உடனே இங்கே வந்து சித்ராங்கதன்ற அந்த இவங்கிட்ட இது வாங்கி சாபம் வாங்கி அவங்க கூட சண்டைக்கு போய் இந்த சித்ராங்கதன் செத்து போயிட்டான். சித்ராங்கதன் கந்தர்வனோட சண்டைக்கு போனதால இந்த சித்ராங்கதன் செத்து போயிட்டான், இந்த சித்ராங்கதன் செத்து போயிட்டான்றதை சொல்லுவா எல்லாரும். சொன்னோடனே ஐயோ என்ன பண்ணுது, சரி விசித்திர வீரியன் ஒருத்தன் காண்டோடனே அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த அம்பிகை, அம்பாலிகை 3 பேரையும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணார். பண்ணும்போது இந்த அம்பிகை சொல்லுவா, அம்பை சொல்லுவா, நீங்க வந்து என்னை தூக்கிட்டு வந்துட்டீங்க, ஆனா நான் வந்து மனசால வேணா உங்க பிள்ளைக்கு ஒய்ஃபா இருப்பேன், ஆனா என்னை உடலால வேணா உங்க பிள்ளைக்கு ஒய்ஃபா இருப்பேன், மனசால நான் வந்து சால்வ ராஜாவை தான் வேண்டியிருக்கேன்.
அதனால தான் அவர் உங்களை துரத்தின்னு வந்தார். அவ்வளோ தூரம் அவர் உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தார். இல்லாட்டா அவர் வந்து மாட்டார். எனக்கு சால்வு தேசத்து ராஜாவை தான் நான் புருஷனாக வச்சிருக்கேன். எனக்கு மனசால நான் அவரை தான் நான் இது பண்ணிட்டேன். அப்படின்றப்ப என்ன நீங்கள் இங்கே கல்யாணம் பண்ணி வச்சு என்ன புண்ணியம்? இங்கே இது வந்து இவர் கூட நான் இருந்து என்ன புண்ணியம்? உங்கள் பிள்ளைக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றீங்களான்னு சொல்லுவார். சொன்ன உடனே அதெல்லாம் இல்லை, அதான் அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சரிதான் போட்டு பண்ணுவா. கல்யாணம் பண்ணுறதெல்லாம் இப்போ பொம்நாட்டிகளை எல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்திருக்கு, அடக்குமுறையெல்லாம் இருந்திருக்கு. பொம்நாட்டிகளை கேட்டு பண்ணுறதுன்றதெல்லாம் கிடையாது. அவள் தான் அதை எடுத்து சொல்லுவா. சொன்ன உடனே அவர் வந்து அதெல்லாம் இல்லாட்டி கல்யாணம் பண்ணுறதுக்கு சொல்லுவார். ஆனால் இந்த விசித்திர வீரன் என்ன பண்ணுவான், இவன் வந்து இன்னொரு ராஜாவை விரும்பியிருக்கா, அதனால இவ்வளோ நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படின்டுவான். இவன் யாரையும் விரும்பலன்னா பரவாயில்ல, இவன் வேற தேசத்து ராஜாவை விரும்பியிருக்கா, அதனால இவளை வச்சுட்டு இவளை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுவார், பீஷ்மர் ஒன்றும் பண்ண முடியல. அவளை இல்லை, சரி அம்பிகையும் அம்பாலிகையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவளை என்ன பண்ணிடுறா, நீ போயிடு, நீ சால்வ தேசத்து ராஜாக்கிட்டே போய் நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேரில் ஏற்றி தன்னோட காவலர்களை போட்டு 2 காவலர்களை போட்டு நீ சால்வ தேசத்துக்கு கொண்டு போய் இவளை விட்டு வந்துருக்கோம், சால்வ தேசத்து எல்லையில் விட்டுட்டு வந்துருக்கோ, இவன் போய் அவங்க கூட சேர்ந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிடுறார். பாதுகாப்பாக தான் அனுப்பி வைக்கிறார். எல்லாத்தையும் பண்ணி அனுப்பி வைக்கிறார். போயிடுறா, இவன் அங்கே போயிடுறா. அங்கே கொண்டு போய் சால்வ தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறா. சால்வ தேசத்துக்கு இவளை அனுப்பி வச்சிருக்கார். இங்கே வந்து இவர் பீஷ்மர் வந்து விசித்திர வீரியனுக்கு அம்பிகையும் அம்பாலிகையும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கார். அவன் 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனால் 2 பேரும் வாழ்ந்துட்டு இருந்தா கூட இதில் என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து அம்பிகைக்கு வந்து அம்பாலிகைக்கும் அம்பிகைக்கும் விசித்திர வீரியனுக்கு ராஜாவா இருக்கானே ஒழிய அவங்ககிட்ட வந்து ஆக்சுவலாக ஆண்மை இல்லை. அது அப்புறம் தான் தெரியுது. குழந்தை பிறக்கல, அது இவருக்கும் தெரியாது, பீஷ்மருக்கும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் விசித்திர வீரியன் என்ன பண்ணுவான், அவனுக்கு உடம்பு சரியில்லாத போய் அவனை காப்பாற்றுறதுக்கு அரசு வைத்தியர்கள் ராஜாக்கள் எவ்வளவோ பாடுபட்டு என்னென்னவோ பண்ணி பாப்பா, ஒன்றும் முடியாது, செத்து போயிடுவான். அவன் செத்து போன உடனே அந்த வம்சம் வந்து அவரோட அந்த இதோட முடிஞ்சு போயிடும். விசித்திர வீரியனோட வம்சம் முடிஞ்சு போறன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். இவா 2 பேரும் வந்து இந்த அம்பிகையும் அம்பாலிகையும் விதவை ஆயிடுவா. அது எல்லாம் கொஞ்ச நாள் இருந்துட்டு தான், ஒரு 15 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்து அப்புறம் தான் அது மாதிரி ஆயிடுவா. என்ன பண்ணதுன்னு தெரியல. சத்தியவதி முழிப்பா. அதே சத்தியவதி அப்போ என்ன பண்ணுவா, பீஷ்மர்கிட்ட வந்து கெஞ்சுவா. சத்தியவதி, நான் சொன்னது தப்பு, தெரியாமல் நான் உங்ககிட்ட எங்கள் அப்பா அவங்ககிட்ட வாங்கிட்டார், அதெல்லாம் வேணும்னு பண்ணல, இப்போ நாங்களே தானே சொல்கிறோம், நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு எவ்வளோ கெஞ்சுவா. அவளும் சொல்லுவா, எல்லாரும் சொல்லுவா. சந்தனு ராஜாவும் அவனும் ரொம்ப நோய்வாப்பட்டு காலமாயிட்டான். அவனும் காலமாகிறதுக்கு முன்னாடி பீஷ்மர்கிட்ட சொல்லுவான், நீ அது தெரியாத நான் இது பண்ணிட்டேன், இந்த கல்யாணத்தை பண்ணிட்டேன், உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும், அதை நான் பண்ணல, அதை நான் பண்ணாத சத்தியவதியை கல்யாணம் பண்ணி தப்பாக போச்சுன்னு எவ்வளோ கெஞ்சுவா. தன்னுடைய குற்றத்தை நினைச்சு அவாவா சைட்ல தன்னுடைய குற்றம் என்னன்றதுக்காக வருந்துவா. அந்த அந்த சத்தியவதியோட அப்பா மீனவராஜா அவனும் வந்து கெஞ்சுவான், நான் தெரியாத உங்ககிட்ட அந்த மாதிரி நான் ஒரு சபதம் வாங்கிட்டேன், இப்படியெல்லாம் ஆகும்னு எனக்கு தெரியல, என் பொண்ணுக்கு இப்படி. அப்ப எல்லாம் சாதாரணமா 100 170 150 வயசுலாம் வாழ்வா. அது கலியுகம் ஆரம்பம் தானே. ஆரம்ப நேரத்தில் கலியுகத்துல 100 வயசு ஞாபகம் வச்சுக்கோ. கிரேதாயுகத்துல ஒவ்வொரு மனுஷாளுக்கு வந்து 1 லட்சம் வருஷம் இருந்தாலும் வயசாம். திரேதாயுகத்துல 1000 வயசு ஒரு பிறவிக்கு ஞாபகம் வச்சுக்கோ. கலியுகத்துல 100 வயசாம். துவாபர யுகத்துல 1000 வயசு, கிரேதாயுகத்துல 1 லட்சம் வயசு, திரேதாயுகத்துல 10,000 வயசு, துவாபர யுகத்துல 1000 வயசு, கலியுகத்துல 100 வயசாம். 100 வயசுன்றது ரொம்ப சாதாரணம். கலியுகத்துக்கு முன்னாடி இல்லையா இது? கலியுகம் வந்து உருட்சேத்திர போர் நடந்து முடிஞ்ச அப்புறம் தான் கலி பிறந்து வருது. கலி பிறந்து அதோட அடையாளம் தான் நிறைய கடைசியில் சொல்றேன். அதெல்லாம் இது போன உருட்சேத்திர போர் முடிஞ்ச அப்புறம் இருக்குது. அது கலி முடியறது அப்பதான். துவாபர கடைசியில சாதாரணமா இருப்பார், 100 வயசு 150 வயசுலாம். இவன் இந்த சந்தனு ராஜாவும் எவ்வளவு சொல்லி பார்க்குறான். சொன்னா பீஷ்மர் வந்து நான் எடுத்தது முடிவு தான், அதை ஒன்றும் பண்ண முடியாது, அதை நான் பிரதிஜை பண்ணியிருக்கேன், அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான். அதனால இப்ப இவா 2 பேரும் விதவையாடுறா. அம்பிகையும் அம்பாலிகையும். சத்தியவதி என்ன பண்றதுன்னு தெரியாம முடிக்கிறா. அவ்வளவு பேர் சொல்லுவா இவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி, இவரை பீஷ்மரை இவர் மாட்டேன்னுவார்.
நம்ம நாளைக்கு இது இந்த இந்த ஒரு மாதிரி எந்த முடிச்சில் இருக்கும். நாளைக்கு நம்ம ஜமதக்னி கதையை பார்ப்போம், பார்த்துட்டு இதுக்கு வருவோம். தேங்க்யூ.